இதே ஜாதி கட்சியில சீட்டு வாங்கி நின்ன பையனையே தேர்ந்தெடுத்துக்கான காரணம் என்ன? அதோடைய இசை விழா வந்து நடத்துறாங்க. அதில் அந்த இயக்குநர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. எங்க கடலூர் மாவட்டத்தில் ஒரு ஜாதி கட்சி சேர்ந்தவரை வந்து நடத்துறாரு, வேட்புல நின்னாரு, அவங்க மகனை கொண்டு வந்து நீங்க பெருங்கோபம் பேரன்பு பெருங்கோபம் படத்தை வந்து சமரசத்தை பத்தி பேசுறீங்க, சமூகத்தை பத்தி பேசுறீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அப்ப இந்த ஊடகத்துடைய வலிமை, இந்த ஊடகத்துடைய கேவலம், இவர்களும் ஊடகமா அப்படின்ற ஒரு கேள்வி எப்படி இருக்குன்னு பாருங்க. கடலூர் மாவட்டத்துல ஒரு சாதி கட்சி சொல்லக்கூடிய இவனுங்க அந்த கடலூர் மாவட்டத்துல மக்களுடைய நிலங்களை எடுக்கும் பொழுதோ, மக்களுடைய அவலக்குரல் கேட்கும் பொழுதோ, சாதி என்று சொல்லக்கூடிய எந்த கட்சியும் வந்து போராட்டம் பண்ணல. இப்போ அதிமுக திமுக இருக்கு, நல்லா தெரிஞ்சுங்க. திமுக அதுக்கப்புறம் எம்பி தொகுதியில அங்க வெற்றி பெறாங்க. அந்த எம்பி எலெக்ஷன் முன்னாடி தான் அந்த நிலத்தை வந்து கையகப்படுத்துறாங்க. அன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி போயிட்டு வஜ்ராயுதம் முதல் கொண்டு வந்து நிக்குது, தடியடி வாங்கியது, இந்த நிலத்தை அந்த மக்களுக்கானதான் சொல்லி பாடுறாங்க. அங்க அந்த நிலத்தை கையகப்படுத்தக்கூடிய ஆட்சியாளர்கள் வந்து இதெல்லாம் வண்டியர்கள் நிலம், அதனால இதெல்லாம் புடங்கணும் சொல்லி அவங்க புடங்கல. அதே மாதிரி வண்டியர்கள் மட்டும்தான் போகுது, நான் வண்டியர்கள்லாம் மட்டும் வந்து பேசுறேன்னு சொல்லி பாமக போராடல. அங்க எந்த ஜாதி இருந்தாலும் எந்த மதமாக இருந்தாலும் ஒட்டுமொத்த நிலங்களையும் கையகப்படுத்துவாங்க. இன்னைக்கு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். சென்னையில ஒட்டுமொத்த வீட்டையும் இடிச்சு தரப்பட்டமாக்கி அது அவங்களால கொண்டு போய் வெளியேற்றுறாங்க. அப்போ அவங்க ஒரு பெண்மணி கதறுது, நாங்க கிட்டத்தட்ட 50-70 வருஷமா திமுக ஓட்டு போறோம், இந்த இடத்துல நாங்க வந்து வாழணும். பொதுவாகவே ஒரு கிராமத்துல வீடு கட்டினாங்கன்னா அங்க ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா கூலியும் கம்மி, அங்க இருக்கிற மூலப்பொருட்கள் கம்மி. ஆனா சென்னையில எல்லாமே அதிகமா இருக்கும். அப்படி இருந்தும் நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு எங்க அப்பா கட்டினாரு, எங்க கணவர் கட்டினாரு, இந்த வீட்டு நீங்க இடிச்சு தரணும் மாட்டாங்க. எங்களுடைய வாழ்வாதாரம் கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு பின்னாடி தள்ளிட்டாங்க, நாங்க எங்க போவோம்? அங்க பாருங்க ஸ்டாலினுடைய போட்டோஸ் சொல்லி அந்த அம்மா கதறுது. அப்போ அந்த வள்ளியும் வேதனையும் யாரு அனுபவிக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் தெரியும். அந்த மாதிரி கடலூர் மாவட்டத்துல அந்த மக்களுடைய நிலத்தை ஒட்டுமொத்தமாக எடுக்கும்போது எந்த கட்சியும் வரல. பாமக மிகப்பெரிய பாடத்தை எடுத்தது. ஆனா அந்த மக்கள் என்ன பண்ணாங்க? திமுக ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க. இந்த மக்களுடைய நிலைமை தான். அதற்கு முன்னாடி 8 சாலை அன்றைக்கு அதிமுக ஆட்சியிலும் இதே மக்களுக்காக தான் பாமக போராடிச்சு. பாமக போராட்டம் மட்டும் இல்லாம சுப்ரீம் கோர்ட்ல போய் கேஸ் போட்டுச்சு. சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் வந்த பிறகு அந்த ஊடகங்களை கேட்கறாங்க, ஏங்க 8 சாலைக்கு வந்து தடை வந்திருக்கு, இதை நீங்க எப்படி பாக்குறேன்னு சொல்லும்போது நான் இதை வர வைக்கிறேன்னு சொல்றேன். மறுபடியும் கேள்வி கேட்கறாங்க, இல்லைங்க நீங்க வந்து அதிமுக ஆட்சி இருக்கீங்க, அவங்கள பிரச்சாரம் பண்றீங்க, இது உங்களுக்குள்ள விரிசல் ஏற்படாதா அப்படி கேட்கும்போது அன்புமணி சொல்றாரு, கட்சி என்பது வேறு, கூட்டணி என்பது வேறு. என் மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் என்னால பொறுத்து கொள்ள முடியாது. அதனால வந்து அதிமுக இருந்தாலும் சரி 8 வழி சாலையை நாங்க பயங்கரமா இருக்குன்னு சொல்லி தைரியமா ஒரு ஆம்பளத்தனமா சொல்லி பாமக மட்டும்தான். அன்றைக்கு சைடு மௌனமாக இருந்த திமுக வெற்றி பெற்ற பிறகு 8 வழி சாலையை பசுமை வழி சாலை சொல்லி நீங்க மாத்திட்டாங்க. அப்போ இந்த மக்கள் யார பண்ணாங்க? எவன் ஒருவன் தன்னை அழிக்கிறானோ, எவன் ஒருவன் தன்னுடைய வாழ்வாதாரத்தை பிடங்குறானோ அவனுக்கு ஆட்சியையும் அதிகாரத்தை கொடுக்குறது இந்த மக்கள். கடைசியில பேர் என்ன? ஜாதி கட்சியின் முதிரை. இந்த ஊடக அவனுக்கு ஒரு தில்லும் தெம்பும் தைரியம் இருந்தால் முதலமைச்சரையோ ஸ்டாலினையோ உங்க ஆட்சியில மனம் கலந்தாங்க தமிழ் சமுதாயத்தின் மீது ஏன் நடவடிக்கைகளை கேட்க முடியுமா? உங்க ஆட்சியை தான் ஆம்ஸ்டாங் கொஞ்சம் செத்தாரு அப்படின்னு சொல்ல முடியுமா? உங்க ஆட்சி தான். நரிக்குறோட சேர்ந்த ஒரு இளைஞனை நீ குற்றமே செய்யலாம் பரவாயில்ல, நீ தான் குற்றவாளின்னு சொல்லி இந்த காவல்துறை வந்து என்ன பண்ணுச்சு? கைது செஞ்சது, வதச்சது அப்படின்னு கேள்வி கேட்க முடியுமா? முடியாது. ஏன்னா இவரெல்லாம் திமுகவுடைய எச்ச சொத்துக்காகக்கூடிய நாய்கள். இவர்கள் சோத்துக்காகவும் வயிற்று பிளப்பதற்காகவும் இவர்கள் யூடியூப் சேனல்கள், பத்திரிகையாளர்கள், ஊடகங்கள் பெயரை வைத்து அடைஞ்சுக்கிட்ட நாதாரிகள். இவர்கள் நம்பித்தான் இந்த மக்கள் என்ன பண்றாங்க? திமுகவை அதிமுக தேர்ந்தெடுக்கிறாங்க. என்றைக்காவது ஒரு நாள் இந்த மக்கள் உண்மையான கட்சியை தேர்ந்தெடுத்திருக்காங்களா? ஏன் சொல்றேன்னா, ஊடகம் என்பது ஆம்பளத்தை எங்க காமிக்கணும்? வீரங்கட்ட காமிக்கணும். அதே எங்கிட்ட எந்த அளவுக்கு வீரத்தை காமிக்கிறோ அதே அளவுக்கு ஆப்போசிட் காமிக்கணும். எங்கிட்ட மட்டும் காட்டிட்டு அங்க போயிட்டு பொட்டி பொம்மா படுத்து கூடாது. ஸோ அதனால இந்த ஊடகத்துடைய வெளிச்சத்தை நாம தான் போட்டு காமிக்கணும். குறிப்பா ஒவ்வொரு பாடல் செஞ்சவங்களும் நீங்க ஊடகம் மாறணும் என்பதை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.